ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இன்றைக்கி என்ன சமையல் எங்கள் வீட்டில் பார்க்கலாமா? தக்காளி ரசமும் கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் இன்றைக்கி. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் தாளிச்சிடலாம். கடுகு உளுந்து போட்டு 2 கடுகு உளுந்து, கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கேரட் பீன்ஸ் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை விட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி வைக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ரசத்துக்கு ஒரு 4 தக்காளி பழமாக பெரிய தக்காளியை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு கொட்டை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு. இதை வந்து கரைச்சிட்டு ரசம் வச்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா கையில் இப்படி கரைச்சிடணுங்க. தக்காளியை வேக வச்சு வச்சுருக்க தக்காளியை நல்லா இப்படி கையில் கரைச்சி விட்டுக்கலாம். கையில் கரைச்சி இந்த மாதிரி தக்காளியை நல்லா கரைத்து சாரெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. ரசம் தேவையான வெங்காயம் வதங்கி வச்சு வெங்காயம் சிம்மில் வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. மஞ்சள்தூள், இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை. ஒரே 1 ஸ்பூன் லைட்டாக போட்டால் போதும். மிளகாத்தூள், பச்சை மிளகா காரம் தான் மீனாக போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் கிண்டு. இந்த பொரியல் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பட்டாணி கூட போடலாங்க. பட்டாணி இல்லாதனால வெறும் கேரட் பீன்ஸ் தான் போட்டுருக்காங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கும் போட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இந்த ரசத்தை கட்டி விடலாம். தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுங்களுக்கும் தேவையான தண்ணி ஊற்றி வேக ரசம். தக்காளி ரசத்துக்கு தக்காளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க சக்கையை இப்படி எடுத்து 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு சீரகத்தூளும் 1 ஸ்பூன், காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டு இப்படி கலந்து விட்டுட்டு தாளிச்சிடலாம். பொரியல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பொரியல் ரெடி. மூடி போட்டு வேக சிம்மில் விட்டுலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. இதை இப்படி கூட்டி எடுத்து வச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான பூண்டெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வெங்காயம் ஒரு சின்னதாக வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கரண்டி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போடுவேன். அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது அடுப்பில் வச்சு முறை கட்டினோன்னே இறக்கி. அவ்வளோதான். ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. எந்த ரசம் தக்காளி ரசம் நுர கட்டினோன்னே இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பீன்ஸ் பொரியல், தக்காளி ரசம் இதை நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வெல்கம்.